Hi students, welcome to Simas classes. Logic, rule of inferences. இங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து ப்ரிமிசஸை எப்படி எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேலிடிட்டியை ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். Prove that the following statement constitute a valid argument. If there was a rain, then traveling was difficult. If they had umbrella, then traveling was not difficult. They had umbrella, therefore there was no rain. இதான் கொடுத்திருக்கிற கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃபார்முலாஸாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரிமிசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வேலிட் ஆர்கியூமெண்ட்னா என்ன இம்ப்ளைஸ் காட்டணுமோ அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் முதல்ல இதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், பியை தேர் வாஸ் ரெயின் எடுத்துக்கிறேன், கியூவை ட்ராவலிங் வாஸ் டிஃபிகல்ட்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தே ஆட் அம்ப்ரெல்லா, ஸோ ஆரை தே ஆட் அம்ப்ரெல்லான்னு எடுத்துக்கிறேன். இங்கே ட்ராவலிங் வாஸ் நாட் டிஃபிகல்ட், அப்போ இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இதை எழுத முடியாது. தே ஆட் அம்ப்ரெல்லா, இவ்வளோதான். ஸோ இதான் 3 ஸ்டேட்மெண்ட்டு. இதை வச்சுக்கிட்டு இந்த சென்டென்ஸ் எழுதுகிறோம். இப்போது எப்படி எழுதுறது? இஃப் தேர் வாஸ் ரெயின், இஃப் பி தென் கியூ. அப்போ அதை எப்படி எழுதலாம்? பி கண்டிஷனல் கியூன்னு எழுதிக்கலாம். இஃப் they had umbrella, அப்போ if or then traveling was not difficult. இப்போ traveling was difficult q னு எடுத்துருக்கோம், was not negation. ஸோ இப்போ எப்படி எழுதலாம் இதை? if or then negation q அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? r conditional negation q. they had umbrella, so r. all these implies negation p. இதான் இந்த ஆர்கியூமெண்ட்டோட வேலிட். நான் இதெல்லாம் சேர்ந்தா இதை நான் நெகேஷன் பின்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றத இங்கே இப்போ பார்ப்போம். ஸோ இதை தான் நான் காட்டணும். ஸ்டெப் நம்பர், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரூல். ஸோ முதல்ல ஐ எம் இன்ட்ரடியூசிங் ஆர் கண்டிஷனல் நெகேஷன் கியூ. ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் எந்த ப்ரிமிசஸை வேணாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எந்த ஸ்டெப்பில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ரிமிசஸை ரூல் பின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ரூல் பி. அடுத்து ஆர், இந்த ப்ரிமிஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அகெயின் ரூல் பி. இப்போது 2-1-1 ரூல் அப்ளை பண்ணுறேன் தேர்ட் ஸ்டெப்பில். ஃபார்முலாவாக இருந்தால் அதை ட்ரூன்னு எழுதுவோம். 2-1-1 அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா பி கமா பி கண்டிஷனல் கியூ இம்ப்ளைஸ் கியூ. அப்போ பாருங்களேன், ஆர் கமா ஆர் கண்டிஷனல் நெகேஷன் கியூ. அப்போ இங்கே நெகேஷன் கியூன்னு வரும். இப்போது இந்த ப்ரிமிசஸை அடுத்த ஸ்டெப்பில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 4th ஸ்டெப்பில் பி கண்டிஷனல் கியூ ரூல் பி. இப்போது இதை ஸ்டெப் 4க்கு நான் அடுத்து ஸ்டெப் 5ல் ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுறேன், அதனால் ட்ரூ எழுதிக்கிறேன். பி கண்டிஷனல் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ கண்டிஷனல் நெகேஷன் பி. இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இது எப்படி மாறும்? நெகேஷன் கியூ கண்டிஷனல் நெகேஷன் பின்னு வரும். இப்போது திருப்பியும் 3யும் 5யும் கம்பைன் பண்ணி 6th ஸ்டெப்பில் ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது ட்ரூன்னு எழுதணும். நான் அப்ளை பண்ணால் என்ன ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான், பி கமா பி கண்டிஷனல் கியூ இம்ப்ளைஸ் கியூ. அப்போது நெகேஷன் கியூ கமா நெகேஷன் கியூ கண்டிஷனல் நெகேஷன் பி. நான் இதை நெகேஷன் பின்னு எழுதலாம். இதை தான் நம்ம இங்கே காட்டணும், இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.